புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களை கிறிஸ்துவிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வரட்டும். அவருடைய அன்பு, மகிழ்ச்சி மற்றும் முடிவற்ற சமாதானத்தால் உங்கள் இல்லத்தை நிரப்பட்டும். கத்தோலிக்கர்களுக்கு ஜனவரி 1 என்பது ஒரு பொது ஆண்டின் தொடக்கத்தை விட மேலானது. அது ஒரு புனிதமான கொண்டாட்டம், கடவுளின் அன்னையான மரியாவின் பெருவிழா. இந்த மகத்தான திருவிழாவில் முழு ஆண்டையும் நமது ஆசீர்வதிக்கப்பட்டு அன்னையின் அன்பான பரிந்துரையில் ஒப்படைக்கிறோம். பொது புத்தாண்டு ஜனவரி 1 தொடங்கினாலும் கத்தோலிக்க திருவழிபாட்டு ஆண்டு அதற்கு முன்பே திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்குகிறது. இது கிறிஸ்துவின் வாழ்வியல் மறைபொருட்கள் வழியாக நம்மை வழிநடத்துகிறது. மரியாவின் பெருவிழா என்பது திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் மிக உயர்ந்த தகுதியை கொண்டது. இது மரியாவின் தெய்வீக தாய்மையை மதிக்கிறது மற்றும் அவளுடைய தாய்மை பராமரிப்பின் கீழ் ஆண்டை தொடங்க நம்மை அழைக்கிறது. இது பல நாடுகளில் ஒரு கட்டாய புனித நாளாகவும் உள்ளது. இது கத்தோலிக்கர்களை திருப்பலியில் கலந்து கொள்ளவும், கடந்த ஆண்டிற்காக நன்றி கூறவும், வரவிருக்கும் ஆண்டிற்காக கடவுளின் அருளை தேடவும் அழைக்கிறது. 1968 முதல் ஜனவரி 1 உலக அமைதி தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இது அமைதி, நீதி மற்றும் நல்லிணக்கம் குறித்து ஜெபிக்கவும் சிந்திக்கவும் ஊக்குவிக்கிறது. இது ஆன்மீக புதுப்பித்தலுக்கான ஒரு அழகான நேரம். ஜெபம், மன்னிப்பு, பொறுமை மற்றும் அன்பு ஆகியவற்றில் வளர்வது போன்ற விசுவாசத்தால் நிறைந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு இது உகந்த நேரம். திருச்சபையானது நம்பிக்கையின் யாத்திரிகர்கள் என்ற கருப்பொருளுடன் 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டையும் கொண்டாடுகிறது. இந்த புனித ஆண்டு டிசம்பர் 2024 கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று தொடங்கி ஜனவரி 2026 திருக்காட்சி பெருவிழா அன்று முடிவடையும். இது விசுவாசிகளுக்கு இரக்கம், மன்னிப்பு, நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக புதுப்பித்தலுக்கான ஒரு சிறப்பு நேரமாகும். நாம் எதிர்நோக்கும் போது 2026ஆம் ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டின் முடிவை குறிக்கும் மற்றும் உலக அமைதி தினம் மற்றும் உலக இளைஞர் தின கொண்டாட்டங்கள் உட்பட அமைதி, சமூக நீதி மற்றும் நம்பிக்கைக்கான திருச்சபையின் வலுவான அழைப்பை தொடரும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி. உமது அன்பான பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து உமது பிரசன்னத்தில் வாழ எங்களுக்கு உதவியருளும். வேலை மற்றும் ஓய்வு, மகிழ்ச்சி மற்றும் துன்பம் ஆகியவற்றில் எங்களை வழிநடத்தும். இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சி, மன அமைதி, உம்மீதும் ஒருவரிலொருவர் மீதும் ஆழமான அன்பை கொண்டு வரட்டும். உமது திட்டத்திலும் வாக்குறுதிகளிலும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆமென்.